Good morning to everyone. I am Mohan. I am from State College of Engineering. I am a MBA student. My topic is about National Energy Conversation. National Energy Conversation Day, December 14. Every December 6 நேஷ்னல் எனர்ஜி டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த நேஷ்னல் எனர்ஜி டேன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலே நம்ம எவ்வளோத்துக்கு பாப்புலேஷன் போகுதோ அதேமாரி நம்ம லேண்டு க்ரோயிங் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதே அத்தியாவசியம் வந்து கொடுப்போம். என்னென்ன நீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க எல்லாமே அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லாமே இப்போ மணி பிளான்ட்டு, வீட்டில் ஃபார்மிங்கு, மாடியில் அக்ரிகல்ச்சரு எல்லாமே இப்போ மாடர்ன் ட்ரெண்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. பீப்புள் பாப்புலேஷன் எவ்வளோத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதேமாரி இந்த பிளான்ட் ஃபார்மிங் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுக்கு வருஷம் டிசம்பர் 16 நேஷ்னல் எனர்ஜி கன்வர்சேஷன் ஒரு டே வச்சு கொண்டாடிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிஇஇ ப்ராசஸ் பண்ணும். பிஇனா பியூட்டி ஆஃப் எனர்ஜி கன்வர்சேஷன் பண்ண அதுலேருந்து ஃபார்ம் ஆகி ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து பேசுறது தான் அந்த நேஷனல் கன்வர்சேஷன் எனர்ஜி டே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இப்போ லேண்டு சரி எல்லாமே சரி இப்போ வந்து ஃபார்மிங்கில் இந்த க்ரீனை வந்து அவ்வளோ இதுவாக வளர்த்து கொண்டு வந்துருக்காங்க. இப்போ உள்ள இதில் வந்து எல்லாமே லேண்டு ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் ஆகி போயிடுது. அதுக்கேற்ற ஆப்போசிட் தான் எவ்ரி இயர் டிசம்பர் 14 செலிப்ரேட் பண்ணி இதை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா டீஃபாரஸ்டேஷன் ஆக பீப்புள் பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே நாட்டை அழிச்சு ஃபாரஸ்ட் அழிச்சு வீடாக்கி அவங்க இது அத்தியாவசியம் போயிட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம மாற்றுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ட்ரீ வச்சு வளரும். எல்லாமே ஒவ்வொரு பர்சன் ஒரு மனுஷனும் 2 மரம் 3 மரம் வச்சு அவங்க பிளேஸாக அவங்க பாதுகாத்துட்டாலே நமக்கு வந்து எனர்ஜி ஃப்ரம் பிளான்ட் நமக்கு ஆக்சிஜன் வந்து எல்லாமே அதுக்கிட்டேருந்து கிடைக்கும். அதனால நேஷ்னலாக எனர்ஜி கன்வர்சேஷன் டேன்னு இது செலிப்ரேட் பண்ண மெயின் ரீசன் நம்ம ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ரீசன் நிறைய ரீசன் இருக்குது. இந்த ரீசன் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோக்கு க்ரோவாகி கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்கு க்ரோவாகி கொண்டு போயிட்டுருக்காங்க. இதே அதுக்காக செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லா ப்ராசஸும் அதுக்காக நடக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்னால் நீங்கள் இதில் பார்க்கலாம். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்களும் அடங்கியிருக்கு. இதில் சும்மா ஒரு டே வச்சு சும்மா வந்து செலிப்ரேட் பண்ண கொடுக்குறது. இதுக்கு என்ன டீப்பாக என்ன லேர்ன் பண்ணணுமோ அவ்வளோ டீப்பாக லேர்ன் பண்ணி நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும். இப்போ உள்ள காலத்துக்கு எல்லாமே ஃபாரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நேஷனலாக நம்ம வந்து என்ன ஃபாரஸ்ட்னு பார்க்கறத வீட்லேயே எல்லாமே அத்தியாவசியமாக ஒவ்வொரு பிளான்ட்டு ஒவ்வொரு இது வச்சு அழகாக எடுத்து வளர்த்து அழகாக பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன மணி பிளான்ட் வளர்க்குலேருந்து எவ்வளோ ட்ரீயாக இருந்தாலும் அதுக்கு அத்தியாவசியமாக உங்களுக்கு என்ன தேவை, சாயில் வேணும், வாட்டர் வேணும், எல்லா ரிசோர்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. எல்லா ரிசோர்ஸும் வச்சு நம்ம பண்ணலாம். பண்ணிங்கன்னா சின்ன நீக்கி ஒரு ஸ்டெப்பு ஆரம்பிக்கணும்னா அந்த ஸ்டெப்பு பெரிய ஸ்டெப்பாக போகணும். நீக்கிய ஸ்டெப்புக்கு ஆரம்பிக்க நீ அந்த இடத்துக்கு வந்து நிற்கணும். நீ எதுவுமே ஆரம்பிக்காமல் எதுவுமே பண்ணாமல் ஒரு ஸ்டெப் இருந்தீங்கன்னா அதுதான் பிரச்சனையோ அதுதான் ப்ராப்ளம் ஆகும். மற்றபடி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் க்ரோ பண்ணிங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிட்டே போகும்போது